வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பகவான் நீதிபதி என்றும் தண்டிப்பவர் என்றும் அழைக்கப்படுகிறவர். சனி கொடுக்க தடுக்கவும் முடியாது, சனி தடுக்க யாரும் கொடுக்கவும் முடியாது என்ற கோட்பாட்டின்படி 2025 முதல் 2028 வரைக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். வாருங்கள் பலன்களை பார்ப்போம். இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி கும்ப ராசியிலிருந்து விலகி மீனராசி மாறுவதற்கு முன் பிப்ரவரி 22, 2025 அன்று காலை 11:23 மணிக்கு சனிக்கிரகம் அஸ்தங்க நிலையிலிருந்து மார்ச் 29, 25 அன்று மீனத்தில் நுழையும் போது மற்றும் மார்ச் 31, 2025 அன்று 00.43 மணிக்கு அஸ்தங்க நிலையிலிருந்து உதய நிலைக்கு வரும். மீனராசிக்காரர்களுக்கு சனி மிகவும் செல்வாக்கு செலுத்தும் கிரகமாக மாறும். மீனராசியில் ஜூலை 13, 2025 அன்று காலை 7:24 மணிக்கு வக்ர நிலையில் தனது இயக்கத்தை தொடங்குவார் மற்றும் நவம்பர் 28, 2025 அன்று காலை 7:26 மணிக்கு மார்கி நிலையில் வருவார். சனி ஒழுக்கம் கற்பிக்கும், நீதி கொள்கையை வழங்கும் ஆசிரியர். ஒரு ஆசிரியரைப் போல அவர் நம் ஆற்றல்களை சேகரித்து அவர்களிடமிருந்து சரியான செயல்களை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். இதனால் நாம் சரியான பாதையில் நடக்க முடியும். தவறான பாதையில் செல்லுங்கள் என்று பலமுறை எச்சரித்த பிறகும் நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் தண்டிக்க அவருக்கும் உரிமை இருக்கிறது. வரம்புகளை கடைபிடிக்கவும் நம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீனராசியில் சனி பகவான் இருப்பதால் குரு பகவானின் அறிவு ராசியில் சனி பகவான் பெயர்ச்சிக்கும் போது அங்கு பல்வேறு நிலைகளை கடக்கும் போது குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி, அதன் சொந்த நட்சத்திரங்களான உத்திரட்டாதி மற்றும் புதனின் நட்சத்திரம் ரேவதி ஆகியவற்றை கடந்து செல்லும். சனி பகவானின் இந்த பெயர்ச்சி உங்கள் ராசியிலும் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே உங்கள் ராசிக்கு 2025 சனி பெயர்ச்சி உங்கள் தொழில், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் சனி பெயர்ச்சி பலன். சனி பகவான் 10ஆம் மற்றும் 11வது வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 12வது வீட்டிற்குள் நுழைகிறார். இப்பொழுது உங்களுக்கு 7.5 சனி தொடங்கும். இங்கிருந்து சனியின் பார்வை உங்களின் 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட நாள் வெளிநாட்டில் தங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். இதனுடன் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம். எனவே உங்கள் செலவுகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்களில் எரியும் உணர்வு, கண்களில் நீர் வடிதல், பார்வை இழப்பு, காலில் காயம், சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நீங்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு ஏதேனும் ஒரு தொழிலை செய்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. சனிப்பெயர்ச்சி 2025 உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதை வக்ர நிலையில் இருக்கும்போது உணரலாம். இந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பிரச்சனைகளை சற்று கவனமாக எதிர்கொள்ளவும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகான நேரம் ஓரளவு சுகமாக இருக்கலாம். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று ஸ்ரீ பஜ்ரங் பானை ஓதவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களின் சனி பெயர்ச்சி பலன். சனி பகவான் 9ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 11வது வீட்டில் நுழையும் இந்த பெயர்ச்சி உங்கள் பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும். அங்கு அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியின் 5ஆம் வீடு, 8ஆம் வீடு ஆகியவற்றின் மீது பார்வை பெற்று உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும். 11ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கும். இருப்பினும் இக்காலத்தில் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும். இந்த இடையூறுகள் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். ஏனெனில் அந்த நேரத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கும். குழந்தைகளை பற்றி உங்களுக்கு சில கவலைகள் இருக்கலாம். ஆனால் அதற்கு பிந்தைய காலம் பொருத்தமானதாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையால் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்திலும் நல்ல வெற்றியை பெறலாம். நீண்ட பயணங்கள் மூலம் உங்களின் பணி நிறைவேறும். பணப்பற்றாக்குறையால் தடைப்பட்ட வேலை இப்போது உறுதியான வழியை பெறும். உங்கள் பணப்பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் மற்றும் தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். பரிகாரம்: துர்காதேவியின் பீச் மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை தரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியின்
சனி பலன் 8ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்களின் 10ஆம் வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியான புதனின் நண்பர். எனவே இந்த பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கலாம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிக முயற்சிக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் 12ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7வது வீடுகள் முழுவதுமாக பார்ப்பதால் செலவுகள் ஓரளவு குறையும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வயதான குடும்ப உறுப்பினர்களின், குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். எனவே உங்கள் மனைவியுடன் நல்ல உறவை பேணுவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் வணிகத்திற்கான கொள்கை விதிகளை பின்பற்றுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த சனி பெயர்ச்சி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மற்றும் விதியின் அருளால் உங்கள் எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். சனி பெயர்ச்சி 2025 போது உங்கள் தொழில் சிஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கவும். கடகராசி அன்பர்களே, உங்களின் சனிப்பெயர்ச்சி பலன். சனிப்பெயர்ச்சி 2025 படி கடகராசிகளுக்கு சனி பகவான் 7வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் 9ஆம் வீட்டில் நுழைகிறார். தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதாரணமாக தொடங்கும். ஒருவருக்கொருவர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்கள் உறவும் முன்பை விட முதிர்ச்சி அடைந்ததாகவும் இனிமையாகவும் மாறும். பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீரும். தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு திடீரென்று பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எங்கேயாவது பணம் சிக்கி இருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கத் தொடங்கும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். அதற்கு பின் வருங்காலத்தில் சாதகமாக இருக்கும். சனி பகவான் 11ஆம், 3ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் மற்றும் வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் திடீர் பண ஆதாயம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் செய்யப்படும் முதலீடுகளில் இருந்தும் நிதி பலன்களை பெறலாம். உடல்நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம். எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று முழு கருப்பு உளுந்தை தானம் செய்யுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்குண்டான சனி பலன். சிம்மராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் 8ஆம் வீட்டில் நுழைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கந்தக் சனிகாலம் தொடங்கும். இந்த சனி பெயர்ச்சி 2025 உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இது சில நாள்பட்ட நோய்கள் உருவாகும் நேரமாக இருக்கலாம். சிறிய நோயை கூட அலட்சியப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதனால் பெரிய நோய்க்கு இரையாவதை தவிர்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடனை திருப்பி செலுத்துவதில் வெற்றி பெறலாம். இந்த நேரத்தில் கடனை அடைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். நோயை எதிர்த்து போராடும் ஆர்வத்தை வளர்த்து கொள்வீர்கள். நீங்கள் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் உங்கள் பணம் நிறைய செலவழிக்கப்படும். இந்த நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் மாமியாரை நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்பீர்கள் மற்றும் சில பிரச்சனைகள் அவர்களுடன் விவாதிக்கப்படலாம். இங்கு அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களின் 10ஆம் வீடு, 2ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். ஆனால் நிதானமாக இருந்து கடினமாக உழைத்தால் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கலாம். அதற்கு பின் வரும் காலம் வெற்றியை தரும். உங்களுக்குண்டான பரிகாரம்: சனிக்கிழமையன்று மகாராஜ் தசரதர் எழுதிய நீல்சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யவும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்குண்டான சனி பலன். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5ஆம் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. இந்த நேரத்தில் உங்கள் காதல் திருமணம் சாத்தியமாகும். நீங்கள் ஒருவரை காதலித்தால் உங்கள் காதல் பலனளிக்கும் மற்றும் உங்கள் காதல் திருமணம் நடக்கலாம். இந்த நேரத்தில் திருமணம் அல்லது வியாபாரம் அல்லது வேறு எந்த முக்கிய வேலைக்காகவும் வங்கியில் கடன் வாங்கினால் அது வெற்றி பெறலாம். இந்த நேரத்தில் உங்கள் வணிக கூட்டாளருடனான உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீடு, முதல் வீடு மற்றும் 4ஆம் வீடு ஆகியவற்றை பார்ப்பதால் நீண்ட பயணங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன அமைதியை நிச்சயம் தரும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கமின்மை காணலாம். இதன் காரணமாக வீட்டில் சூழ்நிலை ஓரளவு பலவீனமாக இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும்.
இந்த பெயர்ச்சி நீண்டகால முதலீடு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு ஒரு நல்ல கலவையாக தெரிகிறது. திருமண உறவுகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். எனவே உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் உறவில் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்கள். உங்களுக்குண்டான பரிகாரம்: சனிக்கிழமையன்று நிழல் தானம் செய்ய வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்குண்டான சனி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் 6வது வீட்டில் பயிற்சிக்கிறார். 6வது வீடு சனியின் பயிற்சிக்கு சாதகமாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்க அவர்கள் மீது வெற்றியை அடைவீர்கள். பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். சனி பயிற்சி 2025 உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள். அதற்கு முழு ஊதியத்தையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் நிலை வலுப்பெறும் மற்றும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். சோம்பலை கைவிட வேண்டும், இல்லையெனில் நோய் கூட வரலாம். ஜூலை முதல் நவம்பர் வரை எந்த ஒரு நோயை பற்றியும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும். சொத்து தொடர்பான தகராறுகள் வேரூன்றக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சனி பகவான் 8ஆம் வீடு, 12ஆம் வீடு மற்றும் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நோய்களை குறைத்து முன்னேற வழி செய்யும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் சிறப்பான வெற்றியை பெறலாம். இருப்பினும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அதற்கு பிறகு நேரம் ஒப்பீட்டு அளவில் சாதகமாக இருக்கும். பரிகாரம்: சனிக்கிழமையன்று கடுகு எண்ணெயில் பெரிய உளுத்தம்பருப்பை தயார் செய்து ஏழைகளுக்கு விநியோகிக்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்குண்டான சனி பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் 5வது வீட்டில் நுழையும் சனி பகவான் 5வது வீட்டிலிருந்து 7ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சனியின் தாக்கத்தால் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். உங்கள் காதலியை நெருங்கி வருவீர்கள். அவர்களுக்குடனான உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் உங்கள் உறவை உண்மையாக வாழ்வீர்கள் மற்றும் உங்கள் உறவுக்கான நிறைய செய்ய விரும்புவீர்கள். இந்த காலகட்டத்தில் வேலைகளை மாற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வேலைகளை மாற்ற வேண்டாம், இல்லையெனில் நீங்கள் அந்த வேலையை இழக்க நேரலாம். இதற்கு பின் அல்லது அதற்கு முந்தைய காலம் சாதகமாக இருக்கும். குழந்தைகளை பற்றி சில கவலைகள் இருக்கும், ஆனால் உங்கள் குழந்தைகள் முன்னேறும் மற்றும் உங்கள் வருமானம் கூடும். வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில புதிய முதலீட்டு கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் பலன்களை பெறலாம். செல்வத்தை குவிக்கும் உங்கள் போக்கில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு நிதி வெற்றியை பெறுவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமை அன்று ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை 8 முறை பாராயணம் செய்யவும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு உண்டான சனி பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ஆம் மற்றும் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் 4வது வீட்டில் நுழையும் சனி பகவான் 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, முதல் வீடு ஆகியவற்றை பார்ப்பார். இந்த பயிற்சியின் பலன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தையை அதாவது பனௌதி தொடங்கும். வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ நீங்கள் தற்போது வசிக்கும் குடியிருப்பை மாற்றிவிட்டு வேறு எங்கேயாவது வசிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததால் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். எனவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவது நல்லது. வேலையில் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மார்பு தொற்று மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. அதற்கு பிந்தைய காலம் ஒப்பீட்டு அளவில் சாதகமாக இருக்கலாம். பரிகாரம்: சனிக்கிழமையன்று கருப்பு எள் தானம் செய்யவும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்குண்டான மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான சனி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 1 மற்றும் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் 3வது வீட்டில் நுழையும். இத்துடன் உங்கள் 7.5 சனி முடிவடையும். 3ஆம் வீட்டில் சனியின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலனை தரும். சனி பகவான் 5ஆம் வீடு, 9ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளை பார்க்கிறார். சனி பயிற்சி 2025 வருடம் முழுவதும் பயணம் செய்வீர்கள். இந்த குறுகிய பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும்.
வெளியூர் பயணம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன. மத விஷயங்களிலும் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுடன் உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும். உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல காரியங்களில் வெற்றியை அடையலாம். ஜூலை முதல் நவம்பர் வரை வயிறு தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் தந்தையையும் தாயையும் தொந்தரவு செய்யலாம். அதன் பின்காலம் நன்றாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓடுகிறீர்களோ அவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள். உங்கள் தனிப்பட்ட முயற்சியின் மூலம் அதிக வெற்றியை பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் சில ஆபத்துக்களை எடுக்க தயாராக இருக்க வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை விரதம் இருந்து இருப்பது உங்களுக்கு நன்மையை பயக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்குண்டான சனி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் 2வது வீட்டில் நுழையும். இந்த பயிற்சி 7.5 சனி கடைசி கட்டத்தின் தொடக்கமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் 4ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டை பார்ப்பார். பணத்தை எவ்வாறு சேமிப்பது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். செல்வத்தை எவ்வாறு குவிப்பது என்பது குறித்து சனி உங்களுக்கு கடுமையான பாடம் கொடுப்பார். கடின முயற்சியால் மட்டுமே செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்தால், ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அல்லது வெளிநாட்டு வணிகம் செய்தால் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் நீங்கள் செல்வத்தையும் குவிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் உடன்படலாம். சொத்து வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் நீங்கள் ஆதாயம் அடையலாம். உடல் பிரச்சனைகள் உங்கள் மனைவி தொந்தரவு செய்யலாம். கடின உழைப்புக்கு பிறகு வருமானம் கூடும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் கடின உழைப்பின் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முடியும் மற்றும் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமையன்று ஸ்ரீ சனி சாலிசாவை கண்டிப்பாக பாராயணம் செய்யுங்கள். நன்மையே கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்குண்டான சனி பலன்கள். மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் முதல் வீட்டில் நுழையும். சனி பகவான் முதல் வீட்டிலிருந்து 3வது வீடு, 7வது வீடு மற்றும் 10வது வீட்டை பார்ப்பார். இந்த நேரத்தில் சகோதர சகோதரிகளை நேசிப்பீர்கள். அவருடன் உங்கள் பாசமும் இனிமையும் அதிகரிக்கும். திருமண வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உடல்நலப் பிரச்சனைகள் உங்கள் மனைவியை தொந்தரவு செய்யலாம். அவர்களுடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். எனவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வணிக உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரம். நீங்கள் சில புதிய நபர்களுடன் வணிக உறவுகளை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சனி பெயர்ச்சி 2025 போது வணிகத்திற்கான நீண்டகால திட்டங்களை உருவாக்குவது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தங்கள் புரிந்துணர்வோடு உழைத்து கடினமாக உழைத்தால் பயனடைவார்கள். ஆனால் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மன உளைச்சலுடன் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். திருமண உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை நிழல் தானம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போம்.